ஷலோம் ஷலோம், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால மிகுந்த அன்போடு கூட நர்மையான மாலை வேளையில் என்னோடு கூட இணைந்திருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எப்பவுமே ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார், அவருடைய கிருபை மாறாது. ஆமென். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. நாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே சொல்லுங்கள், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய கிருபையினால தான். நான் நீதிமானாக்கப்பட்டது அவருடைய கிருபையினால தான். நான் பரிசுத்தமாக்கப்படுவது அவருடைய கிருபையினால தான். இட்ஸ் ஆல் பை ஹிஸ் கிரேஸ். ஆனாலும் ஆமென், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை நீங்களும் நானும் கை கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இலவசமான அந்த ரட்சிப்பு, இதை காத்து கொள்ள வேண்டும் என்றால், முடிவு பரியந்தம் அதை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்களும் நானும் அவருடைய கற்பனைகளுக்கு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆகவே நியாயப்பிரமாணம் இன்றைக்கும் நித்தியமானதாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டுடைய தோராவை நாம் நேசித்து தான் ஆக வேண்டும். இன்ஃபேக்ட் நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தது போல, ஒருவன் கர்த்தரை நேசிக்கிறான், ஆண்டவர் மேலே அன்பு வைக்கிறான் என்று சொன்னால், அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளும் அவன் கை கொள்கிறான் என்று யோவான் 1 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். ஆமென். உண்மையாகவே இந்த பாடம் உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கிறதுன்னு நம்புகிறேன். இன்ஃபேக்ட் ஆண்டுடைய கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட நீங்கள் இதை புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்றும் நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் நாம் நியாயப்பிரமாணத்தை குறித்து இவ்வளவு தெளிவாய் நாம் பார்க்கிறோம்? வாட் இஸ் த ரீசன்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கோணலும் மாறுபாடுமான சந்ததி நிறைந்த இந்த உலகத்தில் ஆமென், பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிற ஜனங்கள் வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில், நம்மை படைத்த, நம்மை சிருஷ்டித்த, நம்மை அழைத்த, நம்மை தெரிந்து கொண்ட நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவன் நீங்களும் நானும் வாழ்வதற்கென்று ஒரு வாழ்க்கை முறையை வைத்திருக்கிறார். ஒரு ஸ்டாண்டர்ட் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதுதான் தோரா. அதுதான் தோரா. நீங்களும் நான் அவருடைய பிரமாணங்கள் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறதுனால, கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே அவர் உருவாக்கி வருகிற அவருடைய ராஜ்யத்தை ஆமென், உங்களுடைய இருதயங்களில் ஆண்டவர் கட்ட ஆரம்பித்திருக்கிற அவருடைய ராஜ்யத்தினுடைய பிரஜைகளாக நாம் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். நம்ம வாழக்கூடிய இந்த சொசைட்டியில், நம்ம வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் அவருக்கு சாட்சியாக நிற்கணும், உப்பாக இருக்கணும். உப்பாகிய நாமே சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படுவோம்? வெளியில் கொட்டப்படுவதற்கு தான் நம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்போம். ஆகவே கடைசி வரைக்கும் நம்மை உப்பாகவும் நம்முடைய வெளிச்சமாகவும் நம்மை நிற்க பண்ணுவதற்கு நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இரண்டாவது அவருடைய கட்டளைகள், அவருடைய கற்பனைகள், அவருடைய பிரமாணங்கள். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருந்தனுடைய நோக்கமே என்னன்னா, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய கட்டளைகளின்படி நடப்பதற்காகத்தான். ஆமென். சரி, இன்றைக்கு நாம் இன்னொரு வித்தியாசமான ஒரு செய்தியை நம்ம கேட்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 17 ஜான் சாப்டர் 1 verse 17. யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 17. எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன், என்னோடு சேர்ந்து கவனமாக வாசிங்க. எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இந்த செய்தியை நம்ம ரொம்ப கவனமாக கேட்க போகிறோம். இன்ஃபேக்ட் இது செய்தி அல்ல, இது ஒரு பைபிள் ஸ்டடி. ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட நான் விளக்கப் போகிற ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும். இந்த வசனம் யோவான் 1:17 வைத்து ஒரு சிலர் இந்த நாட்களில் என்ன செய்கிறாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தையும் கிருபையும் ரெண்டாக பிரித்து விடுகிறார்கள். அவர்கள் பயன்படுத்துகிற பல வாசனங்களில் இதுவும் ஒன்று. அவர்களுடைய கூற்று என்னன்னா, நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது மோசே, கிருபையையும் சத்தியத்தையும் கொடுத்தவர் இயேசு. இதுதான் அவங்களுடைய வாதம். இந்த வசனத்தை மட்டும் அப்படி எடுத்துருவாங்க, வெளியில் எடுத்துட்டு அவங்களுடைய வாதம் என்னன்னா, மோசே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், இயேசு கிறிஸ்து கிருபையையும் சத்தியத்தையும் கொடுத்தார். ஆகவே மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம் இன்வாலிடாக போயிடுச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்காக சிலுவையில் மரித்து
நியாயப்பிரமாணங்களை அவர் நிறைவேற்றி விட்டதுனால மோசே மூலமாக ஆண்டவர் கொடுத்த கற்பனைகள், கட்டளைகள் இவைகளெல்லாம் இன்வேலிடாக போயிடுச்சு, அப்சலீட் ஆயிடுச்சு. அவர்களுக்கு இன்றைக்கு என்ன இல்லை, வேலை இல்லை. ஸோ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்த கிருபையும் சத்தியத்திற்கு மட்டும்தான் இன்றைக்கி இடம் உண்டு அப்படின்னு இது ரெண்டாக இன்றைக்கு என்ன செஞ்சிட்டாங்க, பிரித்து விட்டார்கள். இதுதான் இந்த வசனத்தை வச்சு தான் லா வெர்சஸ் கிரேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டே இன்றைக்கி வந்தது. பட் அதை போதிக்கிறவர்கள், நான் தைரியமாகவே சொல்ல முடியும், வேத வசனத்தை குறித்த மிக குறைந்த அறிவுள்ளவர்கள், மிக மிக குறைந்த அறிவுள்ளவர்கள். இன்ஃபேக்ட் அவர்கள் முழு வேத புஸ்தகத்தை ஒரு முறையாகிலும் முழுதாக உண்மையாக படிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நான் ஆலோசனை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, முதல்ல அந்த வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை தனி சப்ஜெக்டாக ஒரு நாள் பார்ப்போம். என்னென்ன இது எப்படியாவது முடிக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன், ஆனால் என்னால் முடிக்க முடியல. இது அப்படியே இந்த நியூ கவர்னன்ட் டீச்சிங் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஏன்னா நீங்கள் நல்ல தெளிவாக வேண்டும். நாம் கைக்கொள்ளுகிற சத்தியங்களில் நம்ம தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, நம்மிடத்தில் கேள்வி கேட்குறவர்களுக்கு மறு உத்தரவு என்ன செய்யணும், கொடுக்கத்தக்கதான வேத அறிவுள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்படின்றதுனால தான் நான் என்ன செய்கிறேன், இவ்வளவு ஸ்லோவாக நிறைய சப்ஜெக்ட்ஸை நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். சரியா? சரி, இன்றைக்கி நாம் கிரேஸ், ட்ரூத் அண்ட் லா, கிருபையும் சத்தியமும் தனியாகவும், லா நியாயப்பிரமாணம் ஆண்டுடைய கற்பனைகள், கட்டளைகள் தனியாகவும் ரெண்டாக பிரித்து அந்த வசனம் சொல்லுகிறதா, அல்லது மூன்றை ஒன்றாகத்தான் அந்த வார்த்தை சொல்லுகிறதா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சாலிடான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு நிரூபிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, சிலருடைய வாதம் என்னென்னா, நியாயப்பிரமாணம்னு எடுத்துட்டாலே அதையே ரெண்டாக பிரிக்கிறவங்க உண்டு. என்னென்னா, லா ஆஃப் மோசஸ், லா ஆஃப் காட். ஏன்னா இந்த வாசித்த வசனத்தில் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது அப்படின்னு அவங்க வசனம் எழுதப்பட்டிருக்கிறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்டளைகளையும் கற்பனைகளையும் தேவன் கொடுக்கவில்லை, அவைகளில் பலவற்றை மோசே தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி கொடுத்தது என்று மிக பகிரங்கமான வாதத்தை அவங்க வைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இட் இஸ் அ பிளாஸ்ஃபமி, அது தேவ தூஷணம் என்றே நான் சொல்லுவேன். அப்படி அல்ல. நல்லா அந்த வசனத்தை படிச்சிங்கன்னா, வசனம் சொல்லுகிறது எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. மோசே கொடுத்தாருன்னு சொல்லலை, மோசே மூலமாய், ஹி வாஸ் த மெசஞ்சர். சரி, சில இடங்களில் நம்ம சில வசனங்களை பழைய ஏற்பாட்டில் படிக்கும் பொழுது மோசேயின் பிரமாணம், மோசேயின் பிரமாணம் என்று வரும். சில இடங்களில் லா ஆஃப் காட், தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய பிரமாணம் அப்படின்னு வரும். அப்போ அங்கே வருகிற அந்த வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன நினச்சிடுறோம்னா, மோசேயின் பிரமாணம் என்று சொல்லப்பட்டவைகளெல்லாம் மோசே எழுதினது என்றும், தேவனுடைய பிரமாணம் என்று சொல்லப்பட்டதெல்லாம் தேவன் எழுதியதும் அப்படின்னு சொல்லி இது ரெண்டாக பிரிக்கிற ஆட்கள் நமக்கு உண்டு. நான் அப்படி பார்க்கல. உதாரணத்திற்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 10 commandments, முதல் 10 கற்பனைகளை தேவன் கொடுத்தார். ஸோ த ஃபர்ஸ்ட் commandments தே ஆர் காட்ஸ் லா என்றும், மற்ற 603 கற்பனைகளும் கட்டளைகளும் மோசேயினால் கொடுக்கப்பட்டது, மோசே தான் அதை எழுதினார், மோசே தான் அதை பிளான் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இதோடு கூட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு தெரியும் இதெல்லாம் உங்களில் பலருக்கு இந்த காரியங்கள் தெரியாது, அதனால தான் நான் இதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். யூ நீட் டு லேர்ன். எப்படியெல்லாம் நம்ம நடுவில் கள்ள உபதேசங்கள் உலாவி வருகிறது, அதை நாம் என்ன செய்யணும், தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியத்தையும் சொல்லுவாங்க, நியாயப்பிரமாணம் என்பது மோசேயினால் கொடுக்கப்பட்ட இந்த பிரமாணங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மாத்திரம் கொடுக்கப்பட்டது, அது குறிப்பிட்ட டைமுக்காக கொடுக்கப்பட்டது. ஆகவே இயேசு கிறிஸ்து வந்த உடனே அந்த பீரியட் ஆஃப் டைம் முடிந்து விட்டதுனால அகெயின் அந்த லா என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சு போயிட்டு அப்படின்னு சொல்லி தங்களுடைய வாதத்தை வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் கேம், ஹி மேட் அஸ் a நியூ covenant, நம்மளோடு கூட ஆண்டவர் புதிய உடன்படிக்கை செய்கிறார். ஸோ புதிய உடன்படிக்கை செய்தவர் புதிய கற்பனைகளை, கட்டளைகளை நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆல்ரெடி நம்ம நல்லாவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். என்னென்னா, தோரா அண்ட் ஜீசஸ் அப்படின்ற டைட்டிலில் 2 பாகம் நம்ம பேசியிருக்கிறோம், அல்லது தோரா அண்ட் பால் அப்படின்ற டைட்டிலில் 2 பாகத்தை பேசியிருக்கிறோம். மிக தெளிவாய் நாம் ஆணித்தரமாய் சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்துவாகட்டும் அல்லது பவுலாக இருக்கட்டும் அல்லது மற்ற சீஷர்களாக இருக்கட்டும்,
இவர்கள் முடிந்து போனது என்று சொல்லக்கூடிய நியாயப்பிரமாணத்தை தான் என்ன செய்தார்கள்? சத்தியமாகவே அவர்கள் பேசினார்கள் அப்படின்றத நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கும் யோவான் 1:17 வைத்து உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். கவனிங்க, ஒரு 1-2 வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 31-32 வாசிக்கிறேன். அதன் மேல் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி சமாதான பலிகளை இட்டார்கள். என்ன செஞ்சாங்களாம்? ஆண்டவருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி சமாதான பலிகளை இட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக மோசே எழுதியிருந்த நியாயப்பிரமாணத்தை அவன் அங்கே கற்களில் பேர்த்து எழுதினான். ஜோஷுவா என்ன செய்கிறாரு? பைபிள் எப்படி சொல்லுது? ஆண்டவருக்கு கானானுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. கானானுக்குள்ளே நுழைஞ்சவுடனே சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருக்கு செலுத்தி என்ன செஞ்சாங்களாம்? மோசே எழுதியிருந்த நியாயப்பிரமாணத்தை அங்கே கற்களில் என்ன செஞ்சாங்க? பேர்த்து எழுதினார்கள். யோசுவா அந்த காரியத்தை செய்கிறார். ஸோ இந்த வசனத்தை படிக்கும்போது நமக்கு எப்படி தெரியுது? மோசே எழுதியிருந்த நியாயப்பிரமாணம் அப்படின்னு தெரியுது, ரைட்? ஸோ இது இப்படிப்பட்ட 1-2 வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதே போல் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போமா? என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிருன்னு ஜோஷுவாட்ட ஆண்டவர் பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? என்னுடைய தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணங்கள். அப்போது ஜோஷுவா 8ஆம் அதிகாரத்திலும் சரி 1ஆம் அதிகாரத்திலும் சரி அந்த வசனம் நமக்கு என்ன சொல்கிறது? மோசே எழுதின நியாயப்பிரமாணம், மோசே கற்பித்த நியாயப்பிரமாணம். ஆனால் ஆப்வியஸ்லி நாம் சொல்லும்போது நீங்கள் புரிந்து கொள்ளுவீங்க, மோசே தன்னிச்சையாக எழுதலை. சீனாய் மலையில் தேவன் அவனை வரவழைத்து அவனுக்கு ஆண்டவர் கற்பித்து அவனுக்கு எழுதும்படி கட்டளையிட்ட அந்த பிரமாணங்களை தான் மோசே என்ன செய்கிறார்? அவர் எழுதுகிறார், அவர் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இது எல்கேஜி குழந்தைனால கூட என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். ஓகேவா? சரி, இப்போ இன்னொரு வசனங்களை நெகேமியா எடுங்க பார்க்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அப்படிங்கிறாங்க. ஸோ நெகேமியா புஸ்தகத்தில் மிக அழகாக தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அம்மேன் ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? எஸ்ராவுடைய தலைமையில் எழும்பி நின்று நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறாங்க. அப்போ எஸ்ரா என்ன செய்கிறார்? அதை எடுத்து வாசிக்கிறார். எதை வாசிச்சார்? அப்போ அங்கே என்ன மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கணும்? மோசே எழுதின நியாயப்பிரமாணம்னு எழுதிக்கணும். இல்லை, என்ன இருக்கு பாருங்கள்? அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஸோ இந்த இடத்துல நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தேவனுடைய நியாயப்பிரமாணம் என்று வேர்டு வருது. இதே போல் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2 Kings chapter 10 verse 31 நீங்கள் வாசிச்சீங்கன்னா, ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. அப்போ யெகூவை பற்றி சொல்லுகிறது, அவன் என்ன செய்யலையா? கர்த்தருடைய நியாயப்பிரமாணம். ஸோ சில இடங்களில் மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் இருக்குது, சில இடங்களில் கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் என்று இருந்தாலும் அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, மோசே இஸ் நாட் தி ஒரிஜினேட்டர் ஆஃப் த தோரா. மோசே தோராவை என்ன செய்யலை? எழுதலை. ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறதான் மோசே என்ன செஞ்சார்? எழுதுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ மோசே கொடுத்ததுனால, அது புதிய ஏற்பாடாக இருக்கட்டும் பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், அழகாக அது ஜான் எழுதும்போது எப்படி எழுதுகிறார்? யோவான் மோசையின் மூலமாயின்னு எழுதார். மோசே கொடுத்ததுன்னு எழுந்தால் இன்னும் ரொம்ப பேசியிருப்பாங்க, நம்ம பேசுகிறதுக்கு இடம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் மோசையின் மூலமாயின்னு சொல்லி என்ன செய்கிறார்னா அழகாக யோவான் எழுதுகிறார். இன்னும் 2 வசனங்களை உங்களுக்கு உபாகமத்தில் நான் காண்பிச்சுட்டு நம்ம தொடர்ந்து நாம் கடந்து செல்வோம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் டியூட்டரானமி சாப்டர் 4 verse 14, உபாகமம் 4:14, நீங்கள் சுதந்திரித்து கொள்ள போகிற தேசத்திலே நீங்கள் கைக்கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் நியாயங்களையும் உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அக்காலத்தில் கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். மிக அழகாக கன்ஃபஸ் பண்ணுறார். யார்? மோசே. என்ன சொல்கிறார் தெரியுமா? God commanded me. நீங்கள் சுதந்திரித்து கொள்ள போகிற தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் நியாயங்களையும் உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று
அக்காலத்திலே கர்த்தர் எனக்கு என்ன செய்தார்? கட்டளையிட்டார் அப்படின்னு என்ன செய்கிறார்? மிக அழகாக சொல்கிறார். அப்போ மோசேயினுடைய வாயினாலே நான் இதை எழுதலை, தேவன் எனக்கு கட்டளையிட்டதை நான் என்ன செய்தேன்? எழுதினேன். இன்னொரு வசனத்தையும் வாசித்து காமிச்சிடுறேன். உபாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கட்டுமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படி செய்யவும் சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியாயிருக்கும் என்று சொல்வாயாக. ஆண்டவருடைய கட்டளைகளின்படி கற்பனைகளின்படி நடப்பது நமக்கு என்னவா இருக்குமா? நீதியாக இருக்கும் என்று சொல்வாயாக. எஸ், த லா ஆஃப் காட் இஸ் த ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிலுவையில் இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்தது அவருடைய நீதியை, அவருடைய நீதியை இலவசமாக எனக்கு கொடுத்ததுனால் நான் நீதிமானாக்கப்பட்டேன். ஆனால் நீதிமானாக்கப்பட்ட நாளிலிருந்து நான் தேவனுடைய கட்டளைகளின்படி பிரமாணங்களின்படி நான் நடப்பதினால் என் வாழ்க்கையில் ஆமென் அது என்னவா இருக்கும்? நீதியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஸோ மிக அழகாக சிறு குழந்தைகள் கூட புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு இந்த வசனம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 1:17 சொல்லப்பட்டது போல மோசே மூலமாய் நியாயப்பிரமாணம் வந்தது. அதாவது மோசே அதனுடைய ஒரிஜினேட்டர் அல்ல. கர்த்தர் மோசேயை எழுதும்படி அவனுக்கு கட்டளையிடுகிறார். மோசே என்ன செய்கிறாரு? அதை எழுதி இஸ்ரவேல் ஜனங்கள் கையில் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் இப்போ புரிஞ்சிருப்பீங்க. இன்னொரு விஷயத்தை நம்ம சொன்ன என்ன? தோரா என்பது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்காகவும் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்காக மாத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நேற்றைய தினத்தில் உங்களுக்கு காண்பித்தேன். சங்கீதம் 119 142 நம்ம வாசிப்போம். மறுபடியும் சங்கீதம் 119 142 என்ன சொல்லுகிறது? சாம்ஸ் 119 verse 142, உம்முடைய நீதி நித்திய நீதி. இப்போ தான் படித்தோம் அழகாக. உபாகமம் 6:25 தேவனுடைய கற்பனைகள் என்னவா? நீதியுள்ளவள். ரைட்? ஆல் தி காட்ஸ் கமாண்ட்மெண்ட் ஆர் ரைச்சஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்போது 142 என்ன பார்த்தோம்? சங்கீதம் 119 142 உம்முடைய நீதி நித்திய நீதி. அவருடைய நீதி எது? அவருடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகள். தே ஆர் த ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். அவைகள் நித்தியமானவைகள். உம்முடைய வேதமே சத்தியம். இது பின்னாடி வருவோம். உம்முடைய வேதமே சத்தியம். ஹல்லேலூயா. சரி, ஒன்று. அப்போ ஆண்டவருடைய பிரமாணங்கள் நித்தியமானவைகள். மறுபடியும் சொல்கிறேன், திரும்பவும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஆளுகை செய்யும்போது நியாயப்பிரமாணம் வேலிடாக இருக்கும்னா கண்டிப்பாக இருக்கும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆவது அதிகாரம், கடைசி அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. சரி, குறிப்பிட்ட ஜனங்களாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான் நியாயப்பிரமாணம் பொருந்தும், புறஜாதிகளாகிய நமக்கு கிருபை மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ என்னோட கூட என்னாகமம் புஸ்தகம், என்னாகமோ 15ஆம் அதிகாரம், நம்பர்ஸ் சாப்டர் 15 verse 15 and 16, 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம், 16ஆம் வசனத்தை வாசிப்போம். சபையாராகிய உங்களுக்கும் உங்களிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும். யாருக்கு? உங்களுக்கும் சரி, உங்களிடத்தில் தங்குகிற அந்நியனாகிய புறஜாதிக்கும் எத்தனை பிரமாணம்? ஒரே பிரமாணம். ஒரே பிரமாணம்னா உனக்கு நான் கட்டளைகளாக கற்பனைகளாக கொடுக்கிறவைகள் தான் உன் நடுவில் தங்குகிற புறஜாதிக்கும் அந்நியனுக்கும் என்பதை மிக அழகாக சொல்கிறார். ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும் என்பது உங்கள் தலைமுறைகளில் நித்திய கட்டளையாக இருக்க கடவுன்றார். நித்திய கட்டளையாக இருக்க கடவுது. கர்த்தருக்கு முன்பாக அந்நியனும் உங்களைப் போலவே இருக்க வேண்டும். அந்நியனும் உங்களைப் போலவே இருக்க வேண்டும். உங்களுக்கும் உங்களிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் ஒரே பிரமாணமும் ஒரே முறைமையும் இருக்க கடவுது என்று என்று சொன்னார். ஸோ இதுக்கு மேலே நமக்கு என்ன வேண்டும்? நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கு மாத்திரமில்லை, புறஜாதிகளாகிய நமக்கும் பொருந்துகிறது. ஆனால் ஒரு விஷயம், நம்ம ஆல்ரெடி ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டனால திரும்ப அதுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. நியாயப்பிரமாணத்தினுடைய எல்லா செக்ஷன்ஸும் நமக்கு பொருந்துறதில்ல. அவைகளில் இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற வேண்டியவைகளை அவர் நிறைவேற்றி முடித்து விட்டார்.
மற்றபடி அதில் இருக்கக்கூடிய கற்பனைகள், கட்டளைகள் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய, கீழ்ப்படிய வேண்டியவர்களுக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ நேற்றுக்கு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்பொழுது ஞாபகப்படுத்துகிறேன். கிருபை என்பது தேவன் நமக்கு தருகிறது. கிரேஸ் இஸ் வாட் காட் கிவ்ஸ் டு அஸ். பிரமாணம் என்பது நீங்களும் நானும் தேவனை எப்படி நேசிப்பதென்றும், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய சாயலில் உள்ள மற்ற ஜனங்களை எப்படி நேசிப்பதென்றும் ஆமென் அறிந்து கொள்ளும்படி நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ கிரேஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் காட். பிரமாணம் என்பது நாம் எப்படி ஆண்டவரை நேசிப்பது அல்லது மற்றவர்களை நேசிப்பது என்பதை கற்றுக்கொள்வது. ஆகவே ரெண்டுமே நமக்கு அவசியம். சரி, இப்பொழுது யோவான் 1:17 நாம் வருவோம். அல்லேலூயா. யோவான் 1:17 நம்ம வரோம். ரைட். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், எனி டெக்ஸ்ட் விச் இஸ் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் இஸ் அ ப்ரீடெக்ஸ்ட். ஒரு வசனத்தை அதனுடைய கான்டெக்ஸ்ட், அது எழுதப்பட்டிருக்கிற பின்னணியிலிருந்து எடுத்து பேசணும்னா எப்படினாலும் பேசலாம். இப்படி தான் துருபதேசங்கள் வந்தது. துருபதேச குழுக்கள் எல்லாருமே என்னென்னா, ஒரு ஸ்கிரிப்சரை, ஒரு வசனத்தை அதனுடைய கான்டெக்ஸ்ட்டுக்கு அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் எடுத்து என்ன செய்வாங்க? பேசுவாங்க. அப்படி தான் இந்த வசனத்தையும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஏன்னா 1 யோவான் 17 நம்ம புரிஞ்சுக்கிடணும்னா 1 யோவான் 1:17 நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 1 யோவான் 1:16 நம்ம படிக்கணும். 16க்கு அப்புறம் தானே 17 வருது. இப்போ தான் நமக்கு அதிகாரங்களா வசனங்களா பைபிள் பிரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதனுடைய மூல மொழியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் 1 2 3 4ன்னு நம்பர்ஸோ அதிகாரங்களோ கிடையாது. நம்முடைய வசதிக்காக தான் பின்வருகிற காலங்களில் வேத ஆராய்ச்சியாளர்கள் நம்முடைய படித்து புரிந்து கொள்வதற்காக இவைகளை பிரித்தார்கள். அல்லேலூயா. ஆகவே 16ஆம் வசனம் வேறு, 17ஆம் வசனம் வேறு இல்லை. 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் ஒன்று. இன்ஃபேக்ட் 1ஆம் வசனத்திலிருந்து ஒன்றா தான் வரணும். சரி, 16 படிப்போமே எல்லாரும் சேர்ந்து. அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில், பார்த்தீங்களா? அது எப்படியெனில் இட் கனெக்ட்ஸ் தி ஸ்கிரிப்சர் 16. 16ஆவது வசனத்தை 17ஆவது வசனத்தோடு அந்த எப்படியெனில்ன்ற வேர்டு என்ன செய்யுது? கனெக்ட் பண்ணுது. மறுபடியும் வாசிப்போம் என்னோடு சேர்ந்து. அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. எல்லாரும் சொல்லுங்க, கிருபையின் மேல் கிருபை. சொல்லுங்கம்மா, கிருபையின் மேல் கிருபை. அப்போ என்ன சொல்ல வர்றார்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நமக்காக சிலுவையில் மரித்ததுனால நமக்கு கிடைத்தது கிருபையின் மேல் கிருபை அப்படின்றார். ஹல்லேலூயா. ஆங்கில மொழியாக்கத்தில் ஒரு மொழியாக்கம் மிக அழகாய் சொல்லுகிறது, பிளெஸ்ஸிங், ஒன் பிளெஸ்ஸிங் ஆஃப்டர் another blessing. இப்படி கூட எடுத்துலாம். ஒரு ஆசீர்வாதத்தோடு சேர்த்து இன்னொரு ஆசீர்வாதம், ஒன்றுக்கு மேலே ஒன்று, ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி மிக அழகாக யோவான் சொல்லுகிறார். முதலில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய கிருபை மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணமாக வந்துச்சு. அடுத்த ஆசீர்வாதம், அடுத்த கிருபை இயேசுவின் மூலமாக நமக்கு ஆமென் சத்தியமாக வந்துச்சு அப்படிங்கிறார். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? மறுபடியும் சொல்கிறேன், 16ஆம் வசனத்தை 17ஆம் வசனத்தை சேர்த்து வாசிங்க. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூரணத்தினால we are more blessed. கிருபையின் மேலே கிருபை பெறுகிறோம். blessing after blessing, ஆசீர்வாதத்திற்கு மேலே ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? முதலில் மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணத்தை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தார். அடுத்தது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு சத்தியத்தையும் கிருபையையும் என்னென்ன செஞ்சார்? சேர்த்து கொடுத்தார். ஹல்லேலூயா. மதிய உணவுக்கு, மத்தியான லஞ்சுக்கு ஆமென் வீட்டில் ஏதோ சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியலோடு முடிஞ்சிடுச்சு. ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் இன்றைக்கி நடந்தது நான் சொல்லலை, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ மத்தியானம் சாதாரணமான ஒரு லஞ்ச். ஆனால் இன்றைக்கி நைட்டு நல்ல டின்னரோட எக்ஸ்ட்ரா ஒரு டிசர்ட், ஒரு ஐஸ்கிரீம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் இல்லை, சும்மா சொல்கிறேன். ரைட், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
ஸோ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, என்னென்ன உங்களுக்கு புரியுதா? மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் எனக்கு வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அந்த பிரமாணத்தோட, சத்தியம்ன்ற வேர்டு இருக்குது, அதை உங்களுக்கு இப்போ விளக்கி காமிக்கிறேன். சத்தியத்தோடு ஆண்டவர் கிருபையையும் கத்தர் கொடுத்தார். அந்த சத்தியத்தில் நடப்பதற்கான கிருபை, அதை தான் டிசர்ட்னு சொல்கிறேன், அதை தான் நான் ஐஸ்கிரீம்னு சொல்கிறேன். அதில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்க முடியாமல் போனார்கள், அதை மீறினார்கள். They didn't walk according to the law of God. It was a blessing. Hallelujah. Indeed it's a blessing. நம்ம நேற்றைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு நான் ஒரு வசனத்தை காண்பித்து கொடுக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இதுக்கு மேலே சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை. பட் எனவே கொஞ்சம் கிரீக்கெல்லாம் இன்றைக்கி சொல்லி உங்களுக்கு அதை புரிய வைக்க விரும்புகிறேன். நம்மளை ஆமென், இந்த ஒரு வசனத்தை வச்சுட்டு ஆமென் இவங்க விளையாடுற விளையாட்டு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சாதாரணமே அல்ல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமென், வாசிப்போமா? உபாகமம் 28ஆம் அதிகாரம், Deuteronomy 28 verse 1 and 2 வாசிப்போமா? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். How beautiful it is. Indeed the law of God is a blessing. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய பிரமாணம் ஆசீர்வாதம். ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, நீ என்னுடைய கட்டளைகளின்படி என்னுடைய கற்பனைகளின்படி நடப்பாய் என்றால் அதில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேலே வந்து பலிக்கும் என்று சொல்கிறாரே. அப்போ எப்படி ஆமென் இதை கிருபை நம்ம சொல்ல முடியாதா? நிச்சயமாக சொல்லலாம். அதைத்தான் யோவான் மேற்கோள் காட்டுகிறார். இயேசு கிறிஸ்து வந்த பொழுது கிருபை மேலே கிருபை. ஹல்லேலூயா, கிருபை மேலே கிருபை. அப்போ இன்றைக்கி இருக்கிறவங்க பாடுவாங்க, கிருபை மேலே கிருபை தந்து உயர்த்தி வைத்தீரே, கிருபை மேலே கிருபை தந்து உயர்த்தி வைத்தீரே. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹல்லேலூயா. ஏற்கனவே அந்த ஐஸ்கிரீம் பவுலில் ஆமென் அந்த கோனில் ஒரு ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் வச்சிருக்கு. அந்த தோரான்ற பிளெஸ்ஸிங் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதன்படி நடப்பா என்றால் யூ வில் பி பிளஸ்ட். ஏசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் இன்னொரு ஸ்கூப்பையும் வச்சு ஹல்லேலூயா இன்னும் நீ என்ன செய், நல்லா திருப்தியாக சாப்பிடு, ஆமென் அதற்கான கிருபை உனக்கு தருகிறேன். இதுதான் கிருபை மேலே கிருபை, டபுள் ஃபோல் பிளெஸ்ஸிங். ஆமென், உங்களுக்கு இப்போ புரியும் நினைக்கிறேன். யோவான் 1:17 முதல் பிளெஸ்ஸிங்கை மோசேயின் மூலமாக நான் கொடுத்தேன். இரண்டாவது பிளெஸ்ஸிங்கை ஏசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரைட், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சம்டைம்ஸ் அந்த டிரான்ஸ்லேஷனும் சில டிரான்ஸ்லேஷன் குறிப்பாக NIVயில் இந்த வசனம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது கூட ஒரு பிரச்சனை தான். என்னென்னா இதே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்றேன். பிகாஸ் திஸ் இஸ் அ பைபிள் ஸ்டடி, ஸோ வி நீட் டு லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ். நீங்கள் இந்த 17ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா NIVயில் எப்படி எனில் த லா கேம் த்ரூ மோசஸ் பட் என்னது பட் த ட்ரூத் அண்ட் த கிரேஸ் கேம் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு இருக்கும். அந்த பட்டுன்ற ஒரு வேர்டு இருக்குது பாருங்கள், அது மோசமான ஒரு வேர்டு. அது NIVயில் வரும், சில டிரான்ஸ்லேஷனில் அது வர்றதில்லை. அந்த பட்டுன்ற வேர்டை தூக்கிடணும். ஏன்னா ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் அந்த பட் இல்லை. ஓகேவா? என்னன்னா அந்த ஒரு வேர்டு நல்ல வேளை நமக்கு தமிழில் அப்படி வரல. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, ஆனால் அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்ம ஆட்களை கையில் பிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த உபதேசம் அமெரிக்காவிலேருந்து தானே வருது. அதனால மேக்ஸிமம் அவர்கள் யூஸ் பண்ணுறது NIV டிரான்ஸ்லேஷனை யூஸ் பண்ணுறதுனால அந்த பட்டை எடுத்துட்டாங்க. அந்த பட்டை அவங்க பிடிச்சிக்கிட்டு பார்த்தீங்களா, பைபிள் என்ன சொல்லுது? பட் அதல்ல, இது ஆனால் அப்படின்ற ஒரு வசனத்தை உள்ளே கொண்டு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ரெண்டையும் பிரிச்சுட்டாங்க. லாவை கொடுத்தது மோசே, கிருபையை கொடுத்தது இயேசு. அதனால் நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால கிருபை மட்டும் போதும். ஆமென். நியாயப்பிரமாணம் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு கிருபை மேலே கிருபை வேண்டான்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ரைட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 17ஆம் வசனத்தை நியாயப்பிரமாணம் மோசே மூலமாய், இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், த்ரூ மோசஸ் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ காட் கேவ் த லா டு த மோசஸ் அண்ட் மோசஸ் ஒரு மெசஞ்சராக என்ன செஞ்சார், ஒரு கொரியராக நமக்கு அதை கொண்டு வந்து என்ன செய்கிறார், நம்ம கையில் கொடுக்குறார். இப்போது இன்னொரு விஷயம் பாருங்கள், கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயினன்ற வேர்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான வேர்டு. என்ன வேர்டு அப்படின்னா உண்டாயின அப்படின்னா
கிரீக்கில் EGENETO கெனிட்டோ அப்படின்ற ஒரு அந்த உண்டாயின அப்படின்ற வேர்டு வருகிறது. அப்படின்னா டு பிகம், டு கம் இன் டு பீயிங். கிருபையும் சத்தியத்தையும் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கணும். இந்த வசனத்தை 17ஆம் வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யோவான் 1:1 16 வரைக்கும் நீங்கள் வாசிங்கன்னா நியாயப்பிரமாணத்தை நம்ம சத்தியம்னு இப்போ காண்பிக்க போகிறேன். ஏன்னா கிருபையும் சத்தியமும்னு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின அப்படின்ற வேர்டை வரும்பொழுது நியாயப்பிரமாணம் வேற, இங்கே சொல்லப்படுகிற சத்தியம் வேறன்னு புரிஞ்சுக்க கூடாது. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் தான் சத்தியம். தட் இஸ் த ட்ரூத். ஏன்னா நம்ம சங்கீதம் 119 142 இன்னும் பல இடங்களில் பார்த்துருக்கணும். தட் இஸ் த ட்ரூத். அதிலிருந்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் வந்த பொழுது சத்தியத்தை பிரசங்கித்தார். பவுலும் சத்தியத்தை அதைத்தான் பிரசங்கித்தார். பேதுரும் சத்தியத்தை அங்கிருந்து தான் பிரசங்கித்தார். காரணம் அவர்களுக்கு புதிய ஏற்பாடு இல்லை. ஸோ வி ஆல் நோ திஸ். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அவரே சத்தியமாக மாறினார். அதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். He became grace. He became the truth. அப்படின்னா என்ன அர்த்தம்? மோசே மூலமாய் நியாயப்பிரமாணம் எழுத்து வடிவில் கொடுக்கப்பட்டது, கற்களிலே எழுதி கொடுக்கப்பட்டது, தோல் சுருள்களிலே எழுதி கொடுக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அந்த பிரமாணமாகவே இவர் என்ன செஞ்சார்? He became the law. அப்படிதான் அந்த வசனத்தை புரிஞ்சுக்கொள்ளலாம். அந்த கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்டதுன்னு இல்லை. பார்த்தீங்களா, நம்ம தமிழ் அழகாக இருக்குது. கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின அப்படின்னு இருக்கு. உண்டாயின அந்த வேர்ட் எக்னிட்டோ, டு பிகம். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஸோ இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு வரும்பொழுது அவரே சத்தியமாய் இறங்கினார், அவரே பிரமாணமாய் இறங்கினார். ஹூ இஸ் தோரா? தோரா யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே தோரா. ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். He is the truth. He is the truth. அப்போ இந்த வசனத்தை எப்படி படிக்கலாம் நம்ம? யோவான் 1:17. ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல கிருபை பெற்றோம் இல்லையா? முதல்ல மோசே அந்த கிருபையை நியாயப்பிரமாணமாக எழுத்து வடிவில் கொடுத்தாரு. பின்னாடி வந்த இயேசு கிறிஸ்து அவரே பிரமாணமா, he is the law, அவரே சத்தியமாய். ஆமென் ஆமென். நமக்கு அவர் என்ன செஞ்சார்? இறங்கினார். கிருபை மேல கிருபை. இது ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. எப்படி பிரிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. கிருபையும் சத்தியமும் புதிய ஏற்பாட்டில் இல்லை. we all know, நமக்கு தெளிவாக தெரியும். இட்ஸ் ஆல்வேஸ் தேர். ஈவன் நியாயப்பிரமாணம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே grace and truth was always there. இது இங்கிலீஷில் ஒரு வேர்டு சொல்லுவாங்க, dispensation சொல்லுவாங்க. I am dead against the dispensational theology. ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜிக்கு எதிரானவன் நான். இதில் பாஸ்டர் ரூபன் இஸ் against dispensational theology. பாஸ்டர் ரூபன் இஸ் against the ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜின்னு சொல்லிக்கிறதுல நானும் பயப்பட போகிறதில்ல. நீங்களும் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே ஒரு டிஸ்பென்சேஷன் தான். என்ன செஞ்சிட்டாங்க? இஸ்ரவேலுக்கு தேசம் இல்லாமல் போயிடுது. நல்லா கவனிங்க, வரலாற்றை பார்த்தீங்கன்னா கிபி 70 எருசலேம் தரைமட்டமாக்கப்படுகிறது. யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறுண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சபையானது புறஜாதியுடைய கைகளிலே வருகிறது. குறிப்பாய் கத்தோலிக்க மதத்தினுடைய கையில் வருது. அதுக்கப்புறம் அவங்களுடைய எண்ணம் என்ன ஆயிடுச்சுன்னா, இனிமேலும் இஸ்ரவேல் கிடையாது, இனிமேலும் யூதர்களுக்கு என்ன கிடையாது, இடம் இல்லை, முடிஞ்சு போச்சு. இனிமேலும் சபை என்பது புறஜாதிகளுக்கு மாத்திரம்தான், யூதர்களை குறித்து தேவனுக்கு திட்டம் இல்லை அப்படின்னு நினச்சி என்ன கொண்டு வந்தாங்கன்னா, ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜின்னு ஒரு தியாலஜியை கொண்டு வந்தாங்க. அதாவது சர்ச் ரீப்ளேஸ்ட் இஸ்ரேல், கிரேஸ் ரீப்ளேஸ்ட் லா. நான் வரலாறு தெரிஞ்சு பேசுகிறேன். நான் வரலாறை தெரிந்து பேசுகிறேன். திஸ் இஸ் கால்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜி. அப்போ தான் இவங்க என்ன செய்யறாங்க, அந்த டிஸ்பென்சேஷன் காலங்களும் யுகங்களும் பிரிப்பாங்க. பிரித்து என்ன செஞ்சுட்டாங்க, நியாயப்பிரமாணத்தினுடைய காலம் அப்படின்னு ஒரு காலம், இப்போ கிருபையின் ஒரு காலம்னு இருக்குது. நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது கிருபையின் காலம். நியாயப்பிரமாணத்தினுடைய காலம் முடிஞ்சு போச்சு. இப்படி ரெண்டு விஷயம். ஒன்று, சர்ச்சு என்ன செஞ்சுட்டு இஸ்ரவேலை ரீப்ளேஸ் பண்ணி விட்டது, புறஜாதிகள் யூதர்களை ரீப்ளேஸ் பண்ணி விட்டார்கள் என்பது ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜி. டிஸ்பென்சேஷனல் இறையியல் என்பது என்னன்னா, தியாலஜினா என்னன்னா, ஆமென், லா கிரேஸ்னு ரெண்டு காலங்களாக யுகங்களாக பிரித்து நியாயப்பிரமாணத்துடைய காலம் முடிஞ்சு போச்சு,
கிருபையின் காலம்தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிருபையின் காலம்னு ஒரு விஷயமே பைபிளில் இல்லையே. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று தாவீது பாடும் பொழுது, எப்படி நீங்களும் நானும் இன்னைக்கு தான் நம்ம கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று எதை வைத்து சொல்வீர்கள்? Can you show me a scripture from the Bible which says that we are living in the dispensation of grace? கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை வேத வசனத்தை வைத்து நீங்கள் ப்ரூஃப் பண்ண முடியுமா? முடியவே முடியாது, முடியவே முடியாது. ஹல்லேலூயா. எதைத்தான் சொல்லுவார்கள் என்றால் இந்த 17ஆம் வசனத்தை வைத்து சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். ஆமென். இது கிருபை மேல கிருபை. one blessing after another. ரெண்டு ஒன்று தான், ரெண்டு வேற இல்லை என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா இந்த டிஸ்பென்சேஷனல் தியாலஜியை அல்லது ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜியை, அதாவது இது மேபி இந்த வேர்டெல்லாம் உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அதை பதிவு செய்யணும். பின்னாடி இந்த வீடியோஸை நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆகவே அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். குறிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜியையும் இந்த டிஸ்பென்சேஷன் தியாலஜியும் 1948க்கு அப்புறம் தூக்கி குப்பையில் போட வேண்டியதாக போச்சு. என்ன ரீசன்னா, இவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. இஸ்ரவேல் புதிய தேசமாக உருவாகிட்டு 1948 இவங்க நினைச்சாங்க இஸ்ரேலுக்கு ஒரு தேசம் கிடைக்காதுன்னு. பட் தேசம் வந்து விட்டது. இன்றைக்கு அநேக யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். லட்சக்கணக்கான யூதர்கள் மெசியா பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க நினைச்சாங்க புறஜாதிகள் கையில் மட்டும்தான் சபை இருக்கும், யூதர்கள் கையில் சபை இருக்காது, யூதர்கள் சபைக்குள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள், அவர்களுக்கும் திருச்சபைக்கும் சம்பந்தம் இல்லை, அவர்கள் மனவாட்டியே இல்லை என்று எந்த சபை போதிச்சதோ இன்னைக்கு உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிறது. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆமென். வேற வழி இல்லை. இவ்வளோ நாள் இதை பேசிட்டோம், இன்னும் கொஞ்சம் நாள் பேசுவோம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஹல்லேலூயா. நானும் சொல்கிறேன், நானும் ஒரு காலங்களிலே ஆரம்ப காலங்களில் டிஸ்பென்சேஷன் பேசின ஆள் தான். ஆமென். ஆரம்ப காலங்களில் நான் இதெல்லாம் புரியாதனால ஒரு காலங்களில் நானும் அதைகளை குறித்து என்ன செஞ்சேன்? பேசினேன். காலங்களும் யுகங்களும் நானும் பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு என் கண்களை கர்த்தர் திறந்தார். நோ 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 நோ. கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பதாக நிச்சயமாக அவருடைய கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி நம்ம என்ன செய்யணும்? வாழணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி திருச்சபையுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது. கிருபை என்கிற போர்வையில், கிருபை என்கிற காரியத்தை வைத்து இன்றைக்கி சபையை எந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டார்கள் என்பதை நீங்கள் கண்ணார பார்க்குறீங்க. வாட்ஸ் ஆல் ஹேப்பனிங் அரவுண்ட் த வேர்ல்டு. ஆகவே கவனமாக இருங்க. லா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மோசேயின் மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையையும் சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. சரி, இந்த எகைன் இன்னொரு விஷயத்தை நம்ம இந்த 17 பார்க்கணும். அதை பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். என்னன்னா, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயினன்னு இருக்கு. அப்போ நியாயப்பிரமாணத்தினுடைய சத்தியம் வேற, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்ட சத்தியம் வேறன்னு சொல்லுவாங்க. நோ. 17ஆம் வசனத்தில் முதல்ல நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலம் கொடுக்கப்பட்டது என்கிற சத்தியம், அந்த கிருபை இருக்கு பாருங்க, அந்த பிளஸிங் இருக்கு பாருங்க, அதே தான் இயேசு கிறிஸ்து அதை கற்றுக் கொடுக்கிறார். அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்கிறார்? அதை கற்றுக் கொடுக்கிறார், அந்த ட்ரூத்தை விளக்குகிறார். ஐ ஆம் த ட்ரூத். நான் தான், என்னை பற்றி தான் நியாயப்பிரமாணம் பேசுகிறது, நான் தான் அந்த பலி, நான் தான் ஆமென் அதில் இருக்கக்கூடிய காரியங்கள் என்று சொல்லி தன்னை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். ஸோ சத்தியம் என்று 17ஆம் வசனத்தில் வரக்கூடிய இந்த வேர்ட், இட்ஸ் நாட் a டிஃப்ரெண்ட் வேர்ட். ஹல்லேலூயா. என்ன செய்யும்? நாங்கள் பேசுகிறது கிருபையின் சத்தியம் பேசுகிறாங்க, கிருபையின் சத்தியம் பேசுகிறேன்னு சொல்கிறது. நோ, கிருபையின் சத்தியம் வேறு எதுவும் இல்லை. நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். வாட் இஸ் ட்ரூத்? ஆல்ரெடி ஆமென் சங்கீதம் 119 142 மிக அழகாக வாசித்து விட்டோம். வாட் இஸ் ட்ரூத்? த லா இஸ் ட்ரூத். அவருடைய வசனமே சத்தியம். சரி, யோவானே இந்த சத்தியத்தை என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமே. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவான் 17:17 ஆண்டவர் அழகாக சொல்கிறார் பாருங்க. இதை யோவான் பதிவு செய்கிறார். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இப்போ இயேசு கிறிஸ்து எந்த வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார்? உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்தில் எடுத்த சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார், நமக்காக ஜெபிக்கிறார். அப்போ அவர் ஜெபிக்கும் போது உம்முடைய வசனமே சத்தியம் என்று பிதாவாகிய தேவன் கொடுத்த வசனத்தை இயேசு கிறிஸ்து மேற்கோள் காட்டுகிறார்னா, எந்த வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார்? சங்கீதம் 119 142 உம்முடைய வசனம், உம்முடைய தோராவே சத்தியம்.
Hallelujah. Your word is truth. Your word is truth. Amen. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு வார்த்தைகளை, அந்த அந்த வேர்ட் அப்படின்ற அந்த வார்த்தை அல்லது சத்தியம் என்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து 1 பேதுரு புஸ்தகம், 1 பீட்டர் 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 1:23-24 வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்திலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே, மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலை நிற்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. கவனிங்க, 23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனும் உள்ளதுமான தேவ வசனம்னு ஒரு வேர்டு வருது. ஓகேவா? அடுத்தது 25ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிற வசனம் இதுவே அப்படிங்கிறார். இப்போ இது ரெண்டு வெவ்வேறு வேர்டு. 23ஆம் வசனத்தில் பவுல் வசனம் என்று சொல்கிற இடத்துல வந்திருக்கிற வேர்டு லோகோஸ் என்கிற கிரீக் வேர்டு, LOGOS, லோகோஸ் என்கிற கிரீக் வேர்டு. 25ஆம் வசனத்தில் வசனம் அப்படின்ற வந்திருக்கிற வேர்டு ரேமா, RHEMA, ரேமா அப்படின்ற வேர்டு. ஹல்லேலூயா. ஸோ தமிழில் வசனம்னு வந்துடுது, அவ்வளோதான். ஆனால் பேதுரு மிக அழகாக சொல்கிறார், நாங்கள் பிரசங்கிக்கிற ரேமா, எங்களோட வாயினால் சுவிசேஷமாய் நீங்கள் கேட்ட ரேமா. ரேமா என்றால் ஸ்போக்கன் வேர்ட் ஆஃப் காட், பேசப்பட்ட வார்த்தை. எழுதிக் கொள்ளுங்கள், ரேமா என்றால் பேசப்பட்ட வார்த்தை. ஸோ நாங்கள் பேசின 25ஆம் வசனத்தில் சொல்கிறார்ல, நாங்கள் பேசின இந்த ரேமா எது தெரியுமா? எழுதப்பட்ட லோகோஸ், ரிட்டன் வேர்ட் ஆஃப் காட். லோகோஸ் என்றால் ரிட்டன் வேர்ட் ஆஃப் காட். ஸோ எழுதப்பட்ட வார்த்தையை நாங்கள் என்ன செய்கிறோம்? பேசினோம். அப்போ என்ன சொல்றாருன்னா, லோகோஸை நாங்கள் ரேமாவா என்ன செஞ்சோம்? பேசினோன்றார். எழுதப்பட்ட வார்த்தை எது? நியாயப்பிரமாணம், த லா ஆஃப் காட். எழுதப்பட்ட வார்த்தை எது? த லா ஆஃப் காட். தேவன் மனிதனுக்கு கொடுத்தது, மோசேக்கு கொடுத்தது. தட்ஸ் த லோகோஸ். லோகோஸ். ஏன்னா பேதுரு, யாக்கோபு, யோவான் வாழ்ந்த நாட்களிலே புதிய ஏற்பாடு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, புதிய ஏற்பாடு இல்லை. ஸோ அவர்கள் எழுதப்பட்ட வார்த்தை என்று மேற்கோள் காட்டுவது எதை? நியாயப்பிரமாணத்தை தான். அப்போ நாங்கள் பேசுகிறோம், ரேமாவா பேசுகிறோம் அப்படின்னா we are speaking the word of God. அவங்க எதை பேசியிருக்கிறாங்கன்னா எழுதப்பட்ட லோகோஸை தான் பேசியிருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் ட்ரூத்? இயேசு கிறிஸ்து பேசின சத்தியம் எது? ட்ரூத் எது? எழுதப்பட்ட லோகோஸ். ஹல்லேலூயா. பேதுரு எதை பேசியிருப்பார்? பவுல் எதை பேசியிருப்பார்? they spoke the truth of God. ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 8ஆம். சம்டைம்ஸ் கிரீக் அண்ட் ஹீப்ரு படிக்கிறதுனால இருக்கக்கூடிய பிரயோஜனம் அது, வேறு ஒன்றும் கிடையாது. அதில் ஒன்றும் பெருமை கிடையாது. பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி கள்ள உபதேசர்கள் எடுத்து புரட்டுவாங்க பாருங்கள், அவங்கள டார்கெட் பண்ணுறதுக்கு, அவங்கள கரெக்ட் பண்ணுறதுக்கு இது சரியாக இருக்கும். ரோமருக்கு எழுதின 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், எல்லாரும் வாசிங்க என்னோடு சேர்ந்து. இந்த வார்த்தை, எந்த வார்த்தை? இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. வேர்ட் ஆஃப் ஃபெய்த். நல்லா இருக்குல்ல இங்கிலீஷில்? வேர்ட் ஆஃப் ஃபெய்த். ஆமென். வேர்ட் ஆஃப் ஃபெய்த். நாங்கள் பிரசங்கிக்கிற வேர்ட் ஆஃப் ஃபெய்த். இங்கே வந்திருக்கிற வேர்டு ரேமான்ற வேர்டு. ஸோ ரோமர் 10:8 பவுல் ரேமாவை நாங்கள் பேசுகிறோம். ஸோ ஒரு கர்த்தருடைய வார்த்தை இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா, நான் லோகோஸ்லேருந்து எடுத்து ரேமாவை பேசிகிட்டு இருக்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? லோகோஸ்லேருந்து எடுத்து ரேமாவை பேசிகிட்டு இருக்கிறேன். பவுல் ரோமர் 10:8 என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் பேசின வார்த்தை
ரேமா. அது எங்கே இருக்குது? உங்களுக்கு அருகாமையில் இருக்குது, உங்கள் வாயில் இருக்குது அந்த வேர்ட் அப்படின்றார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வேறு எதுவும் இல்லை. பவுல் புதுசாலாம் ஒன்றுமே பேசலை. எடுங்க பார்க்கலாம் என்னோட சேர்ந்து உபாகமம் 30ஆம் அதிகாரத்திற்கு அந்த வேர்டோட லோகோஸை எழுதத்தை காமிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாம் பேசுகிறதெல்லாம், அறிக்கை செய்கிறதெல்லாம் ஆண்டவர் செய்வார்னு சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. கவனமாக இருக்கணும். தட் இஸ் நாட் த வேர்ட் ஆஃப் ஃபெய்த். வாட் இஸ் வேர்ட் ஆஃப் ஃபெய்த்? யூ ஹாவ் டு ஸ்பீக் த லோகோஸ். எதை பவுல் பேசுகிறாரு? உபாகமோ 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமென். உபாகமம் 30:14. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு. ஸோ உபாகமத்தில் எந்த வார்த்தை அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இட்ஸ் த லா ஆஃப் காட். இட்ஸ் தோரா தான் இல்லையா? சந்தேகமே இல்லை. வாசிங்க என்னோட சேர்ந்து. நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? பவுல் எங்கிருந்து மேற்கோள் காட்டுகிறார்? லோகோஸ் எங்கே இருக்குது? தோரால இருக்குது. பவுல் பேசுனது என்னது? ரேமா. ரேமாவை எங்கிருந்து பவுல் எடுத்து பேசுகிறாரு? லோகோஸ்லேருந்து எடுத்து பேசுகிறார். லோகோஸ் எது? நியாயப்பிரமாணம். லோகோஸ் இல்லைன்னா ரேமா இல்லை. ஹல்லேலூயா. லா இல்லைன்னா கிரேஸ் இல்லைங்க. லா இல்லைன்னா லவ் இல்லை. இதைத்தான் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசுகிறார்? ஆமென். ஸோ யோவான் 17:17 இருக்கட்டும், யோவான் 1:17 இருக்கட்டும், அங்கே ட்ரூத் அல்லது லோகோஸ் என்கிற வருகிற வார்த்தை இஸ் நத்திங் பட் தோரா. தோரா தோரா. ஹல்லேலூயா. நான் தைரியமாக சொல்லுவேன், the word logos and the word law, they are they are connected. ஒன்றோடு ஒன்று இணைஞ்சது. அதை மாற்றவே முடியாது. லா தான் சத்தியம், லா தான் லோகோஸ், லா தான் ட்ரூத். ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோவான் 1:17 புரிஞ்சுக்கணுமா? ரொம்ப சிம்பிள். மோசே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களால் அதை என்ன செய்யலை? கைக்கொள்ள முடியலை. பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பி கிருபையை கொடுத்தார். கிருபையும் சேர்த்து கொடுத்தார். எதுக்கு தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை நீங்களும் நானும் கடைப்பிடிப்பதற்கான பலனை கொடுப்பதற்கு. ஹல்லேலூயா. பலனை கொடுப்பதற்கு. இன்ஃபேக்ட் ஜீசஸ் when he came, he brought the same law. அவர் அதே ட்ரூத்தை தான் கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து கூடவே இதை நான் முதல்ல சொன்னேன், டெசர்ட் கிரேஸோடு சேர்த்து கொடுக்குறார். கிரேஸோடு சேர்த்து கொடுக்குறார். அதை இருதயத்தில் வச்சுட்டார். அது மேலே உயரமான ஒரு இடத்துல ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? வச்சுட்டார். த சேம் லா. ஹல்லேலூயா. ஆமென். மிக அழகாக இயேசப்பாவே தன்னுடைய வாயினால் சொல்கிற ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து இயேசப்பா சொன்ன வார்த்தையை, அவருடைய வாயிலிருந்து சொன்ன வார்த்தையை படிக்க போகிறோம். வாசிப்போமா? 23:1-3 வரை. பின்பு இயேசு ஜனங்களையும் தன்னுடைய சீஷர்களையும் நோக்கி, வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். மோசேயினுடைய ஆசனம்னா என்னென்னா, நீங்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜெப ஆலயங்கள், சினகாகுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒரு சீட் உட்காந்துருக்கும். கல்லினால் செய்யப்பட்ட ஒரு சீட் இருக்கும். அதை நான் பார்த்துருக்கேன். அதாவது வரக்கூடிய வேத பாரகர்கள் அந்த ஆசனத்தில் உட்கார்ந்து தான் வேத வசனத்தை டீச் பண்ணுவாங்க. ரைட்? அங்கே உட்கார்ந்து தான் டீச் பண்ணணும். அதுக்கு பேர் தான் மோசேயின் ஆசனம். ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள்ன்றார். அவங்க தோராவிலிருந்து எடுத்து நீ இதெல்லாம் கை கொள்ள வேண்டும் என்று தோராவிலிருந்து எடுத்து அவர்கள் பேசுகிறத நீங்கள் என்ன செய்யுங்க? கை கொள்ளுங்கள். அவர்கள் செய்கையின்படி என்ன செய்யாதீங்க. அவங்க செஞ்சுறதை நீங்கள் என்ன செய்யாதீங்க. ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரணினாலும் அவைகளை என்ன செய்ய மாட்டாங்க? தொட மாட்டாங்க. அவன் சொல்கிறத செய், ஆனால் அவன் செய்கிறத நீ செய்யாத. ஏன்னா அவன் சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. சொல்கிறான் எதை? நியாயப்பிரமாணத்தை சொல்லுகிறார்கள்.
ஆனால் படி செய்யறதில்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஏன் வந்தார் தெரியுமா? பிதாவாகிய தேவன் மனிதனிடத்தில் எதிர்பார்த்த அந்த ஸ்டாண்டர்டை நீங்களும் நானும் வாழ முடியாது தோற்று போனதுனால இந்த பூமிக்கு வந்து அவர் அந்த ஸ்டாண்டர்டுக்கு வாழ்ந்து பாவமற்றவராக நமக்காக மரித்தார். He lived according to the law from the day one till his death. மேபி நாளைக்கு அதை பற்றி நம்ம பேசலாம். அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாமே வேத வாக்கியங்களின்படி இருந்துச்சு. He fulfilled the prophecies in the Torah. தோராவில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றினது மாத்திரம் அல்ல, தோராவினுடைய ஸ்டாண்டர்டுக்கு அவர் வாழ்ந்தார். அந்த நீதி அவர் நிறைவேற்றினார், வாழ்ந்து காமிச்சு நிறைவேற்றினார். ஆமென். அதனால தான் அவர் பாவம் இல்லாதவரா நமக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அவருடைய வாழ்க்கையையும் அவருடைய மரணத்தையும் பிதாவாகிய தேவன் அங்கீகரித்ததுனால தான், அவரை விசுவாசித்ததுனால நாம் அங்கீகரிக்கப்பட்டோம். He lived according to the law. நாம் தோத்து போனோம், அவர் வாழ்ந்து காமிச்சார். 33 வருஷம் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது அவர் நியாயப்பிரமாணத்தில் ஒரு விஷயத்தை மீறலை. அவர் மீறி இருப்பார் என்றால் தேவனுடைய ஸ்டாண்டர்டுக்கு அவர் வாழ்ந்திருக்க முடியாது. He walked. அதனால தான் அவரை குறித்து பிலாத்து சாட்சி கொடுக்கிறான், அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன். அவரோடு கூட நெருங்கி 3 வருஷம் கூடயே இருந்த யூதாஸ் கூட அவரை பற்றி சொல்கிறான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே. அப்பழுக்கற்ற வாழ்க்கையை வாழ்ந்தவர். நீங்களும் நான் வாழ முடியல, நியாயப்பிரமாணத்தின்படி வாழ முடியல, தோற்று போயிட்டோம். காரணம் என்ன? அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படலை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கிருபையின் மேலே கிருபையை கொடுத்துருக்கிறார். கிருபையின் மேலே கிருபைன்னா டபுளாக கொடுப்பார்னு நினைக்காதீங்க. 2 வீடு, 2 காரு, 2 பங்களா. நோ 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 நோ. ஆமென். கிருபையின் மேலே கிருபைன்னா மோசேயின் மூலமாய் வந்த அவருடைய கட்டளைகளும் கற்பனைகளும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்த ஆமென் சத்தியமும் அவருடைய நிறைவேற்றுவதற்கான பலனும் கிருபையும். ஹல்லேலூயா. நிச்சயமாக இது உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் நான் லைவ் பண்ண முடியல, இதை வந்து அப்லோட் பண்ணுவோம். தயவுசெய்து யூடியூப்பில் இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம குறுகிய வட்டத்தில் இருக்கிறோம், ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் இது ரீச் ஆகுது. பட் வி நீட் டு ஷேர் இட் வித் அஸ். வேறு எந்த காரியத்துக்காக அல்ல, ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படணும். பரிசுத்தம் அப்படின்றத நம்ம விளையாட்டாக எடுத்துக்கிட முடியாது. ஒரு ரெமனன்ட், ஒரு சிறு கூட்டம் கத்திரிக்காய் கடைசி நாள் என்ன செய்யணும்? நிற்கணும். இந்த ஒரே ஒரு காரணம் தான். நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி. கிருபையின் மேலே கிருபைனா என்னன்றதை நாங்கள் இன்றைக்கி பார்த்தோம். ஆமாப்பா, மோசேயின் மூலமாக எங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தீர். கிறிஸ்துவின் மூலமாக அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய சத்தியத்தை விளங்க பண்ணி அதன்படி நடப்பதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுத்தீர். இது நாங்கள் நீங்கள் புரிஞ்சிட்டோம்ப்பா. தொடர்ந்து உங்களுடைய வசனங்களின்படி நடக்க உதவி செய்யும். கிருபை என்ற போர்வையில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் தப்பித்து கொள்ளாதபடி ஆண்டவரே, கர்த்தருடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்குதுன்னு வசனம் சொல்கிறது போல் அந்த பாதையில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். மகிமையும் கனத்தையும் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஷலோம் ஷலோம். காட் பிளஸ் யூ.